ஹாய் பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நபர்கள் உங்களை பற்றி கரண்ட்லி என்ன நினைக்கிறாங்க, அதே சேம் டைம் தேர்ட் பார்ட்டியை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, சுச்சுவேஷன்ஸ் வந்து எப்படி போய் கொண்டிருக்கு அப்படின்றது நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைன்னா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு கிளென்சிங் வேணும் அப்படின்னாலும், இல்லை லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. ஓகேயா, ஸோ எல்லாமே பெய்ட் வழியில் தான் இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ உங்கள் நபர்கள் உங்களை பற்றி கரண்ட்லி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க, அவங்களோட தோட்ஸ் வந்து என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். ஓகேயா, ஓப்ஸ். ஓகே, உங்களுடைய நபர்கள் உங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் அல்லது இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னு கூட அந்த நபர்கள் நினச்சிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து நடந்திருக்கலாம் அப்படி. ஏன்னா அவங்களோட சைடில் அவங்களையும் தெளிவுபடுத்தி கொள்ள முடியாத அளவுக்கு அவங்களுமே ஸ்ட்ராங்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை கையால் ஆள்ற முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கும். ஓகே, எனக்குமே வளருது. ஓகே, ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த நபர்களுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து தெளிவாக சொல்ல முடியாமல் இருக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் இப்படி. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கதையில் முடிவு வந்துடுச்சு, இதுதான் இறுதி முடிவு, இதுக்கப்புறம் என் நபர்கள்கிட்ட அதாவது உங்கள்கிட்ட அந்த நபர்கள் வர முடியாது அப்படின்னு அந்த நபர்கள் நினச்சிட்ருக்கலாம். ஓகே, அது வந்து ஏன் அப்படின்னா அந்த நபர்களுக்கும் உங்களுக்கும் நடந்த ஒரு சில விஷயங்கள் அது இந்த நபர்களை கொஞ்சம் பின்வாங்க செய்து அப்படின்ற மாதிரியும் இங்கே வந்து டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, முழு செல்வாக்கு செலுத்த முடியலை உங்கள் மேலே. ஏதோ ஒரு தடையை நான் ஃபீல் பண்ணுறேன், என்னால் முழுசாக உன் மேலே ஆதிக்கம் செலுத்த முடியலை அப்படின்னு. ஏன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி அவங்க கண்ட்ரோல் பண்ணுறத வந்து விரும்பலை. ஏன்னா இது வரைக்குமே அவங்க கண்ட்ரோல் பண்ணி அவங்களோட பாவையாக இருந்துட்டு என்னால் முடியாது அப்படி சொல்லி தான் நீங்கள் மூவ் ஆன் ஆகி வந்திருப்பீங்கல்ல, அதுக்கான ஒரு தக்க பதிலை வந்து எடுத்திருப்பீங்க. இப்போ இந்த நபர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்னால் இதுக்கு இவங்களை வந்து கட்டுப்படுத்த முடியலையோ, இல்லை செல்வாக்கு செலுத்த முடியலை, உரிமை கொண்டாட முடியலை அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த நபர்களை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு டிவைன் பொக்கிஷம், டிவைனால் வழங்கப்பட்ட ஒரு டிவைன் பொக்கிஷம் அப்படி தான் அந்த நபர்கள் நினச்சிட்ருக்காங்க. அதாவது டிவைன் பார்ட்னரோ இல்லாட்டி கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு நபரோ ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான பொக்கிஷத்தை தான் இந்த நபர்கள் தவற விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி கொண்டிருக்காங்களாம். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த நபர்களுக்கு இப்போ தலைகீழாக இருக்குது, எல்லா விஷயமும் தலைகீழாக இருக்குது. ஏன்னா உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியலை, மிஸ் பண்ணிட்டேன்ற மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்குது. தோட்ஸ்லலாம் எப்படி உங்களை கையாளுறது அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம், எப்படி உங்களை வந்து சமாதானப்படுத்துறது அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம், இந்த முடிஞ்சு போன இந்த உறவுகளை எப்படி திரும்பவும் ஒரு புது திருப்பத்துக்கு திருப்புறது அப்படின்றது தெரியாமல் இருக்கலாம், எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றதும் இந்த நபர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகே, இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று நடந்திருக்கு அப்படின்னாலும் அதை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு பாயிண்ட் ஒன்று வேணும் இல்லையா, அந்த ஒரு விஷயம் வந்து இந்த நபர்களுக்கு வந்து இல்லை. அப்படின்றதுனால தான் இப்போ வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த இயங்குற மாதிரி அழுகிற மாதிரி இந்த மாதிரி உணர்வுகள் வந்து இருக்குது. ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, அவங்க பேசின விஷயம் பண்ண விஷயம் எல்லாம் சுக்கு நூறாக உடைச்சிடுச்சு உங்களை. அதனால இந்த டெத் மூமெண்ட் 2 பேர் சைட்லேயும் எனக்கு இங்கே வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறத விட 2 பேருமே அமைதியாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் இங்கே சொல்லுவேன். ஓகே, ஏன்னா முன்னெடுத்துட்டு போக முடியாத அளவுக்கு இந்த வேதனைகளை வந்து அது கொடுத்துருக்கு. அதுதான் முன்னெடுத்துட்டு போக முடியாது, உங்களாலேயுமே இறங்கி போயிட்டு கதைக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் வந்து உங்களோட சைட்லேயுமே இருக்கலாம். ஓகே, அப்போ 2 பேர்த்துக்கும் தேவை என்ன அப்படின்னா சமாதானம், அந்த ஒன்றா இருக்கிறது தான். ஆனால் 2 பேருமே என்ன பண்ணுறீங்கன்னா பிரிஞ்சிருக்கும் போது மன ரீதியாக இல்லை நான் வேணும் பேசணும்னு நினைக்கிறேன், அதுக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலாம். ஓகே, ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இது வேற. ஓகே, சாரி. ஸோ இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த நபர்கள் வந்து பேச முடியாதா, பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காதா அப்படின்னு இந்த நபர்கள் ஏங்கி கொண்டிருக்கும் போது இந்த நபர்கள்கிட்ட ஓ ஓகே, ஸோ இப்படியே
ஓகே. ஸோ பேச முடியாதா? பேசலாமா? அப்படின்ற மாதிரி ஏங்கிக் கொண்டிருக்க மாதிரி, ஐ திங்க் உங்களுக்கு முருகனோட பிளெஸ்ஸிங் இருக்குன்னு நினைக்கிறேன். சீரியஸாவே உங்களுக்கு முருகனோட பிளெஸ்ஸிங் இருக்கணும். கண்டிப்பா நீங்க அத பார்த்துட்டீங்க அப்படின்னா, முருகனோட டிவோட்டியா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ அது வந்து நான் வந்து உனக்கு ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு வழி கிடைக்காதா? நான் வந்து முன்னோக்கி மாட்டேனா? அப்படின்னு பார்க்கும்போது, இல்ல இல்ல நான் இருக்கேன். நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இரு அப்படின்ற மாதிரி இது வேற வந்து இந்த மைண்ட்ல எனக்கு விழுந்துட்டே இருக்கு. ஸோ அதுதான் இங்க வச்சுட்டேன். ஓகே. ஸோ அது என்ன அப்படின்னா, இந்த மனக்குழப்பங்கள் அப்படின்னு ஒரு விஷயத்த தானே நம்ம கதைச்சிட்டு இருந்தோம். ஓகே. ஸோ இந்த மனக்குழப்பங்கள் அப்படிங்கும்போது 2 பேர் சைட்லயுமே வந்து ஒன்றிணையணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு. அது முன்னோக்கி போகணும். ஒரு சமாதானம் வரணும். ஆனா, உங்க நடுவுக்குள்ள ஏதாவது ஒரு பிரேக் இருக்கலாம். ஓகே. அது வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப மன ரீதியா அந்த காதல் வந்து அந்த ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் எல்லாம் இருக்கு. மன ரீதியாவே நீங்க 2 பேரும் சேர்ந்து தான் இருக்கீங்க. அது பிரிவு இல்ல. அதுக்கு பேர் பிரிவு கிடையாது. ஆனா, இந்த டார்க் எனர்ஜி, ஒரு டெவில் எனர்ஜி உங்கள பிரிக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் உங்களாலே கூட மனசு விட்டு பேச முடியல. ஓகே. அததான் இந்த இடத்துல முருகன் சொல்ல வராருன்ட்டு எனக்கு இங்க கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. ஓகே. ஸோ கார்ட்ஸ்ல எனக்கு அந்த விஷயங்கள் தான் விசிபிள் ஆகுது. ஓகேயா? ஸோ அப்போ வந்து நீ அவர்களாவே இது பிரிஞ்சு போகல. அவர்களாவே இந்த காதலுக்கு ஒரு தடை ஏற்படுத்தல. இந்த இடத்துல ஏதோ ஒரு டபுள் எனர்ஜியோ, டார்க் எனர்ஜியோ உங்கட்ட நெருங்க முடியாத அளவுக்கு அந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணி கொண்டிருக்கலாம். ஓகே. ஸோ ஓகே. அந்த டபுள் எனர்ஜி அதிகமா இருக்கிறதுனால கூட உங்க கூட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து தொடர முடியல அப்படின்ற ஒரு ஏக்கத்த நான் அந்த நபர்கள் சைட்ல பார்க்குறேன். அப்ப தப்பே பண்ணிடல அப்படின்னாலுமே கூட, அவங்க வந்து தப்பு பண்ண மாதிரி தான். நீங்களும் தப்பு பண்ணிடல அப்படின்னா கூட தப்பு பண்ண மாதிரி தான். அந்த அவர்கள ஏதோ ஒரு விதத்தில காயப்படுத்துற மாதிரி தான் அந்த நபர்களுக்கு வந்து ஃபீல் ஆகுதாம். அதே சேம் ஃபீலிங் தான் உங்களுக்கும். தப்பெல்லாம் பண்ண கிடையாது. ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த நபர்கள் வந்து பொறுமை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து எப்படியாவது உங்ககிட்ட கதைக்கணும். ஆனா இவங்க கைகள்லாம் கட்டுப்பட்டுருக்கத நாங்க பார்க்குறேன். டோட்டலி எல்லாமே கட்டுப்பட்டுருக்கத நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது, உங்களுக்கான ஒரு சரியான பதில் குடுக்குறது இந்த நபர்களுக்கு எஸ் கண்டிப்பா கஷ்டமா இருக்கலாம். வேதனை தரக்கூடிய விஷயமா இருக்கலாம். ஸோ அப்போ வந்து நியூ பிகினிங் வேணும் அப்படின்னும், இந்த பிரச்சனையெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படின்றது தான் உங்க நபர்களுக்கு உங்கள பத்தின எண்ணங்களா இருக்கு. எப்படி உங்ககிட்ட ஒரு சில விஷயத்த ஓப்பன் பண்ணி சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி. ஏன்னா மறைக்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய இருக்கா. ஸோ அப்போது அந்த மறைக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறத எப்படி உங்ககிட்ட எந்த விதத்தில் வெளிப்படுத்துவேன் அப்படின்றது தெரியாமல் இருக்கிறதுனால கூட இந்த நபர்கள் வந்து இந்த இடத்துல வந்து தான் ஏதோ ஒரு விதத்தில் வந்து கட்டுண்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணலாம். இந்த நபர்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. நீங்க ஃபீல் பண்றது, அழுகுறது, உங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியாமலாம் கிடையாது. ஏன்னா நீங்க அப்படிதான் ஃபீல் பண்றீங்க. என்னோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்றது என்னோட நபருக்கு தெரியல. நான் குடுத்த காதலோட அருமை என்னன்ட்டு தெரியல அப்படின்னு ஒரு ஒரு சில கோபத்துல இருக்கிற மாதிரியும் நான் பார்க்குறேன். கோபம் அப்படின்னு சொல்றது ஒரு பயங்கர ஒரு ஆத்திரம் அப்படி சொல்லலாம். ஓகே. ஸோ ஆனா அந்த நபர்களுக்கு எப்படி இருக்குன்னா, இது தெரியாமலாம் கிடையாது. கண்டிப்பாவே தெரியுது. இருந்தாலுமே கூட அந்த நபர்கள் வந்து ஓப்பனா எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியல அப்படின்றதுனால ஒரு காத்திருப்பு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்ட்டு. மேபி நீங்களா வந்து கதைக்கிறீங்களான்ட்டு பார்க்கலாம். ஓகே. இதில் ஏதாவது ஒரு திருப்பம் அதுவா நடக்குதான்ட்டு பார்க்கலாம். ஓகே. உங்களுக்கு புரியுதா? இத வந்து அவரா எஃபெக்ட் போடணுன்லாம் நினைக்கல. அதுவா நடக்குதான்ட்டு பார்க்குறேன். அதுவா கிரியேட் ஆகணும் சிச்சுவேஷன்ஸ் அப்படியா அதுக்காக நான் வெயிட் பண்றேன். இப்படின்ற மாதிரி தான் உங்க நபர்களுடைய எண்ணங்கள் வந்து இருந்து கொண்டிருக்கு. ஓகே. அதுதான் நியூ பிகினிங் வேணும். பட் அது அதுவா நடக்கணும். நான் அதுக்கான ஸ்டெப்பெல்லாம் எடுத்து வைக்க மாட்டேன். ஏன்னா, ஆ ஒரு சில நபர்கள் அவங்களோட சைட்ல ஏதாவது தப்பு பண்ணியிருக்கலாம். ஓகே. ஸோ, அதனால கூட அவங்களோட குற்ற உணர்ச்சி வந்து நெருடிட்டு இருக்கலாம். நான் இப்ப எத வச்சு பேசுவேன் அப்படின்னு. ஆனா, ஒரு சில நபர்களுக்கு இங்க பிளாக் மேஜிக் இருக்கு அப்படின்றதுனால, கண்டிப்பா அவங்க எதிர்பார்க்க செய்றாங்க. பட் அவங்களால ஸ்டெப் எடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ஸ்ல வந்து இருக்காங்க. ஏதாவது ஒரு மாற்றம் நிகழுமா அப்படின்ற எதிர்பார்ப்பு மட்டும் உங்க சைட்ல இருக்கிறத பார்க்குறேன். ஓகே. ஸோ, இதுதான் உங்க நபர்களுக்கு உங்க மேல இருக்கக்கூடிய கரண்ட்லி எண்ணங்கள். ஓகே. எண்ணங்களும் இதுதான் இருக்கு. வந்து உங்கள பத்தி இதுதான் ஆழ் மனசுல வந்து நினைச்சிட்டு இருக்காங்க. ஆழ் மனசுலயும் சரி, இவங்களுக்கு இந்த யோசனைகள்லயும் சரி, உங்கள பத்தின யோசனை என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதிரி விஷயங்கள தான் யோசிச்சு கொண்டிருக்காங்க. அமைதியா பார்த்து கொண்டிருக்காங்க. அதுக்கான திருப்பம் வந்து ஏற்படாதா அப்படின்ற மாதிரி. ஓகே. ஸோ இதுதான் உங்க நபர்களுக்கு உங்கள் மேல இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ். ஓகே. ஸோ இப்போ தேர்ட் பார்ட்டிய பத்தி என்ன மாரி போய் கொண்டிருக்கு, என்ன மாரி சிச்சுவேஷன்ஸ் போய் கொண்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஓகேயா?
ஓகே. ஸோ தேர்ட் பார்ட்டி கூட இருக்கக்கூடிய காதல் வந்து கொஞ்சம் ஒரு வெற்றி வாகை சூடி கொஞ்சம் முன்னோக்கி போகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு கட்டத்தில், ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு ஸ்டெப் உங்களை விட முன்னோக்கி இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகே. ஏதோ ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு கம்ஃபர்டபுள் ஸோன் கிடைக்குது அப்படின்னு இந்த நபர்கள் நினைக்கலாம். அல்லது இவங்க சொல்கிறதெல்லாம் இந்த நபர் கேட்டுக்கொள்கிறாங்க இல்லையா, "அட நான் என்ன பண்ணாலும் இவங்க பிரச்சனைக்கே வராங்க இல்லையே, ரொம்ப நல்லா இருக்கே" அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுவும் எதிர்பார்ப்பு மூடில் தான் இருக்குது. ஓகே. ஸோ இதை ஏன் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி கொள்ளக்கூடாது? அட நம்ம என்ன சொல்கிறாலும் கேட்குறாங்களே, என்ன சொன்னாலும் சரின்ட்டு சொல்கிறாங்களே. ஸோ அப்போது ஒரு படி உங்களை விட கொஞ்சம் ஒரு படி முன்னுக்கு தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் ஃபர்ஸ்ட் விஷயமா எங்கள் யூனிவர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஓகே. ஆனாலுமே இந்த நபர்கள் அதை ஓப்பன் பண்ணி தேர்ட் பார்ட்டிக்கிட்ட சொல்லாமல் இருக்கலாம். ஓகே. ஆனால் தேர்ட் பார்ட்டிக்கிட்ட தேவைகள் அப்படின்றது கண்டிப்பாக உங்கள் நபர்களுக்கு நிறையவே இருக்குது. ஓகே. ஸோ இது பண ரீதியான தேவையா அல்லது உடல் ரீதியான தேவையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி வந்து உங்கள் நபர் மேலே அதிகாரம் செலுத்துகிறாங்க. ஓகே. அதிகமான அதிகாரம். இந்த அதிகமான அதிகாரம் என்ன பண்ணுன்னா தன்னிச்சையாக உங்கள் நபர்களை செயற்பட விடாது. இல்லை தனியாக அதுக்காவது முடிவெடுக்கணும், இல்லை தனியாக முன்னோக்கி போகணும் அப்படின்னா அது விடாது. எல்லாமே அவங்க கீழே தான் நடக்கணும். எல்லாமே அவங்களுக்கு சொல்லிட்டு தான் நடக்கணும். எல்லாமே அவங்களுடைய கண் பார்வையில் தான் நடக்கணும் அப்படின்றதுல தேர்ட் பார்ட்டி வந்து ரொம்பவே தெளிவாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. இன்னொரு விஷயம், அந்த அதிகாரம் எதை நோக்கி செலுத்துது அப்படின்னா, இன்னுமே அவங்களுடைய காதலை வந்து ஒரு டிவைன் கனெக்ஷனாக ஆக்கிக்கொள்றதுக்கு, இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கொள்றதுக்கு, காதலில் அடுத்த கட்டத்தை நகர்த்தி எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நோக்கி அவங்க போகலாம். ஓகே. ஸோ அவங்களுமே இருக்கிறாங்க. உங்கள் நபர்களுமே இவங்களோட சைடு வந்து கொஞ்சம் மதிமயங்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே டிவைன் சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இது வந்து டிவைன் எனர்ஜி அப்படின்னு பார்த்தா எனக்கு இங்கே பார்க்கும்போது இது கொஞ்சம் கண்ட்ரோல் இஷ்யூவாக இருக்குது. மேபி இந்த டார்க் எனர்ஜி கூட இந்த நபர்களை கண்ட்ரோல் பண்ணி காதலிக்க வைக்கலாம். ஓகே. தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. அவங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களா மெல்ட் ஆகிறாங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே தேர்ட் பார்ட்டியை பார்க்கும்போது ஓகேயா இருக்குது. எல்லாமே சுகர் கோட் பண்ணுற மாதிரியே இருக்குது. சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த இடத்துல கவலைகளே இல்லை அப்படின் போது இது உங்கள் நபர்களை மதிமயக்கிற வேலையாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அப்போ இந்த நபர்கள் என்ன ஏது அப்படின்னு தெரியாமலே இந்த தேர்ட் பார்ட்டிக்கிட்ட இந்த நபர்கள் அடிமையாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகே. அதாவது ஒரு பியூர் லவ்வை நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு மாயைக்குள் இந்த நபர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இங்கே ஒரு சில நபர்கள் உங்களை கையை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்னமா ரெஸ்பான்ஸ் பண்ணி என்னமா ட்ரை பண்ணி அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்த இடத்துல ஒரு புதிய காதல் வந்து பூ பூக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஏன்னா உங்கள் நபர்களுக்கு வேணும் ரிலாக்ஸேஷன். அப்போது இதில் வந்து அவங்க எப்படி அதிகாரம் செலுத்துகிறாங்களோ, அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தானுமே கொஞ்சம் முன்னோக்கி போயிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே கூட இது வந்து நான் சொன்னேனல்ல, இது வந்து டார்க் எனர்ஜி தான், கண்ட்ரோல் தான். இது வந்து ஒரு டெவில் எனர்ஜி தான். ஓகே. அப்போது இந்த காதல் வந்து ஒரு அதீதமான காதல் பூ பூக்கப்படுது அப்படின்னு சொல்கிறது அது பூக்கலை, இது வலுக்கட்டாயமாக அந்த பூ பூக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகே. அந்த ஏஸ் ஆஃப் கப்ஸில் இருக்க அந்த தெய்வீகமான காதலை ஒரு டார்க் எனர்ஜி உள்ளே பூந்து இவங்க பக்கம் மெல்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது மட்டும் என்னால் ஸ்ட்ராங்காக 100% சொல்ல முடியும். ஓகே. இது வந்து கண்ட்ரோல் இஷ்யூ, ஒரு டெவில் எனர்ஜி அந்த பக்கம் ஸ்ட்ராங் ஆகுது. அதனால தான் அவங்க உங்களை விட அந்த சைடில் முன்னோக்கி இருக்காங்க. ஸோ அதனால கூட உங்கள் காதலில் ஸ்டெப்பை வந்து எடுக்க முடியாமல் இருக்கலாம். ஓகே. அப்போ ஆல்ரெடி அந்த தேர்ட் பார்ட்டி கூட இருந்திருக்கலாம். இந்த தேர்ட் பார்ட்டி நீங்கள் காதலிச்சிட்ருக்கும் போதே வந்து இடையூறுகள் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக அந்த தேர்ட் பார்ட்டியை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றாங்க. அதே மாதிரி நீங்கள் இருக்கும்போதே உங்கள் காதலை உடைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆல்ரெடி. இல்லை இந்த நபர்களுக்கு முன்னாடி இருந்த காதலாக கூட இருக்கலாம். ஓகே. ஸோ அந்த எக்ஸ் லவர் தான் இப்போ திரும்ப வந்து இவங்களோட ரீஜாயின் ஆகியிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எதை நோக்கி அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு டெவில் எனர்ஜியை வச்சு தான் உங்கள் நபர்களை மெல்ட் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்கள் நபர்களுடைய ஃபீலிங்ஸும் சரி, காதலும் சரி, உங்களை விட ஒரு படி முன்னோக்கி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே பார்க்குறேன். ஓகே. ஸோ அதனால தான் இந்த நபர்களுக்கு வந்து அந்த சைடு வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு மன அடிமை, கண்ட்ரோலே இல்லாமல் ஒரு உடல் அடிமை அப்படின்னு, உடல் ரீதியான அடிமை அப்படின்னு ஆகியிருக்கலாம்.
ஏன்னா கண்ட்ரோல் ஃபுல்லாக தான் அவங்களோட சைடு இருக்கே. ஏன்னா உங்க நபர்களுக்கு அது ஒரு தெளிவில்ல அப்படின்றதுனாலயே, இவங்களுக்கும் கொஞ்சம் சுகம் தருது அப்படின்றது கொஞ்சம் இல்ல, சுகம் தருது அப்படின்றதுனாலோ என்னமோ, இந்த இடத்துல ஒரு முட்டுக்கட்டைய போட்டு ஸ்டாப் ஆக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து உங்களுடைய நபர்களுக்கு வந்து இப்போ வரைக்கும் தோணல அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்க பார்க்குறோம். ஓகே. ஓகே. இந்த அதீத காதல் கிடைக்குது. நான் அதுக்கு உரிமை கொண்டாட போறேன். என்னோட அதீத காதல் எனக்கு புடிச்ச மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சிட்டாங்க. நான் அத கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கொள்ள போறேன். ஸோ அப்படி சொல்லி தான் இந்த காதல் வந்து உங்களுடைய காதல் வாழ்க்கை பயணங்கள்லேருந்து நகர்ந்து கொண்டிருக்கு. ஸோ தேர்ட் பார்ட்டி கூட உங்கள் நபர்களுக்கு இருக்கக்கூடிய ஃபீலிங்ஸ் என் வந்து சூழ்நிலை வந்து இப்படி தான் இருந்து கொண்டிருக்கு. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங்கில் நீங்கள் மேலதிகமான தகவல்களை பெற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெற்றுக்கொண்டிருந்தீங்க அப்படின்டா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்டா பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.